ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கிள் ஸ்லிட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீ ராஃபலைட் மூமெண்ட் அண்ட் டிஜி ராசெட்டிஸ் ப்ரோசர்பைன். ப்ரீ ராஃபலைட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டிக் அண்ட் லிட்ரரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த மூமெண்ட் இங்கிலாண்டில் 1848 ஸ்டார்ட் ஆகியிருக்குது. இந்த மூமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வர ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருந்திருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் ஆர்ட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸை செட் பண்ணுறவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க செட் பண்ண அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிடிக்காமல் ஒரு சில குரூப் ஆஃப் யங் ஆர்டிஸ்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க. அவங்க என்ன பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெனைசன்ஸ் டைம் பீரியடில் ரஃபேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டர் வந்திருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி வர மட்டும்தான் ஆர்ட் அப்படிங்கிறது நம்மளோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுற மாதிரியும் உண்மையிலேயே எப்படி ஒரு விஷயம் இருக்குதோ அதை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்குது. ஆனால் இந்த ரெனைசன்ஸ் டைம் பீரியடில் வந்த ரஃபேல் அப்படிங்கிற பெயிண்டர் வந்ததுக்கு அப்புறமா அது டோட்டலாக மாறிடுச்சு. ஆர்ட் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு சின்சியாரிட்டி இருக்குது, அதுவே இல்லாமல் போகிற மாதிரியான ஒரு நிலைமை ரஃபேல் வந்ததுக்கு அப்புறமா உருவாகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கன்னு சொன்னாலே அவங்க பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் கொண்டு வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிடிக்கல, ரஃபேல் ஃபாலோ பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிடிக்கல. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஆர்ட் அப்படிங்கிறது சிம்பிளாக இருக்கணும், அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கணும், ரியாலிட்டியில் ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அது ஆர்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஆசை எல்லாத்தையும் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் ப்ரீ ராஃபலைட் மூமெண்ட் அப்படிங்கிறது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ரஃபேல் இருக்காங்கல்ல, ரஃபேல் வர்றதுக்கு முன்னாடி வர ஆர்ட் அப்படிங்கிறது சிம்பிளிசிட்டியோடு இருந்திருக்குது, டீட்டெயிலாக இருந்திருக்குது, ரியாலிட்டியில் இருக்கிறத அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்குது. ஆனால் ரெனைசன்ஸ் பீரியடில் இந்த ரஃபேல் அப்படிங்கிறவங்க தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சு ஆர்ட் அப்படிங்கிறதையே டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஸோ எங்களுக்கு இந்த ரஃபேல் கொண்டு வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வேண்டாம், ரஃபேலுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆர்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மூமெண்ட் அப்படிங்கிறதுனால இது ப்ரீ ராஃபலைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீ ராஃபலைட் மூமெண்ட் அப்படிங்கிறதோட ஃபவுண்டர்ஸாக ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா, டான்டே கேப்ரியல் ரொசெட்டி, ஹோல்மன் ஹண்ட், ஜான் எவரெட் மில்லைஸ். இதில் கேப்ரியல் ரொசெட்டி அவங்க பெயிண்டர் அண்டு போயட், ஹோல்மன் ஹண்ட் பெயிண்டர், ஜான் எவரெட் மில்லைஸ் அப்படிங்கிறவங்களும் பெயிண்டர். இவங்க 3 பேரும் தான் ப்ரீ ராஃபலைட் மூமெண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் இவங்கள ஃபவுண்டர் ஆஃப் ப்ரீ ராஃபலைட் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எட்வர்ட் போனே, வில்லியம் மோரிஸ் இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மூமெண்ட்டை எந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த மூமெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே சிம்பிளிசிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஏன் அதை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு லைஃப்லெஸ்ஸாக மாறிடுச்சு, அதுக்கு லைஃபே இல்லாத மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இவங்க ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே வேண்டாம், சிம்பிளிசிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இந்த ரஃபேல், அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற பீப்புள் வச்சுருக்கிறாங்க. எமோஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பெயிண்டிங்ஸ் இல்லை, அதனால் நாங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேச்சர் அப்படிங்கிறத ட்ரூவாக ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் நேச்சர் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான போர்ட்ரேட் பண்ணுறவங்களாக தான் ரஃபேலும் இருந்திருக்காங்க, ரஃபேலை ஃபாலோ பண்ண மற்ற பீப்புளும் இருந்திருக்காங்க. ராயல் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் கூட அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு சிம்பிளிசிட்டி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இந்த ப்ரீ ராஃபலைட் பிரதர்ஹுட்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே மெடிவல் ஆர்ட்டை அட்மையர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மெடிவல் ஆர்ட் அப்படிங்கிறது இவங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏர்லி ரெனைசன்ஸ் பீரியடில் உள்ள ஆர்ட்டை அட்மையர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது ரஃபேலுக்கு முன்னாடி இருந்த ஆர்ட்,
ரஃபேல் வந்ததுக்கு அப்புறம் தானே இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆர்ட் எல்லாம் மாறுச்சு. ஸோ ரஃபேலுக்கு முன்னாடி இருந்த ஏர்லி ரெனேசன்ஸ் ஆர்ட்டை வந்து அட்மையர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிளிக்கல் அண்ட் மித்தாலஜிக்கல் ஐடியாஸ் இருக்கிற மாதிரி இருந்த ஆர்ட் எல்லாத்தையுமே அட்மையர் பண்ணுற மாதிரி இவங்க இருந்திருக்காங்க. ப்ரீ ராஃப்லைட் ஆர்ட் அப்படிங்கிறதோட மெயின் ஃபீச்சராக என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா, நேச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதை அப்படியே போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயில்ஸையும் அதில் கொடுத்துருப்பாங்க. பிரைட்டான கலர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருத்தவங்களோட எமோஷ்னலை வந்து அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ட்ராயிங்ஸ் தான் அவங்க வந்து வரைஞ்சிருப்பாங்க. நிறைய சிம்பாலிசம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெடிவல் ஏஜில் உள்ள ஆர்ட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பைபிளிக்கல் அண்ட் மித்தாலஜிக்கல் தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியலாக இந்த அகாடமிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதை அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரீ ராஃப்லைட் ஆர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ரீ ராஃப்லைட் பிரதர்ஹுட்டில் இருந்த எல்லாருமே ஆர்ட்டாக இருக்கட்டும், பொயட்ரியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ட்ரூத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுமே தவிர எது பெட்டர் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பிலீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக ப்ரீ ராஃப்லைட் மூமெண்ட் இல்லைனா ப்ரீ ராஃப்லைட் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது எதை எம்பசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்ட் அப்படிங்கிறது நம்மளோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்கும். ஆர்ட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது நம்மளோட எமோஷனில் இருந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான சர்டைன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு கிடையாது. ரியாலிட்டியில் எப்படி ஒரு விஷயம் இருக்கோ அதை அப்படியே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி செஞ்சுட்டு அதோட பெட்டர் வேர்ஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அது நம்மளோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாது. ஸோ ஆர்ட் அப்படிங்கிறது நம்மளோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும். ரியாலிட்டியில் அது எப்படி இருக்குதோ அதை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சின்ன சின்ன மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி இருக்கணும். சிம்பாலிசம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுதான் உண்மையான ஆர்ட் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி இருக்கிறது ஆர்ட் கிடையாது அப்படிங்கிறத அவங்க வந்து பிலீவ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த ப்ரீ ராஃப்லைட் மூமெண்ட்டுமே எம்பசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். That's all about pre-Raphaelite movement. Next என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.